ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஎம் வந்து ஒரு கூட்டம் போட்டார். இந்த பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் கூட்டத்தை போட்டு போலீஸ் கமிஷனர்களுக்கு, போலீஸ் சூப்பரண்டுகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை செய்தார். மது பொருட்களை ஒழித்து கட்ட வேண்டும், இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். செக்ரட்டேரியட்டில் அதுக்குன்னே ஒரு தனி கூட்டத்தை போட்டு சொன்னார். அதற்கு பின்னாலும் இந்த வாரத்தில் இப்படி நடந்திருக்கிறதுன்னு அது பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? சாவுக்கு போனவன், செத்து போனவனுக்கு அழாமல் இதை குடிச்சிட்டு அவன் போட்டான், அவனோட உடன்கட்டை ஏறுற மாதிரி ஏறிட்டாங்க. இன்னும் அதை விசாரிப்பதற்கு யார் யார் நடவடிக்கை எடுக்கின்ற இந்த தமிழ்நாட்டிலேயே பல பேர் செத்துருக்கிறாங்க எரிசாரை. ஆனால் இதுக்கு முன்னாடி இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்ததில்லை. தளபதி அவர்கள் உடனடியாக சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்களை கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டாந்து ஆட்சி நடத்துகிறோம், எங்கள் பேரை கெடுக்கிற அளவுக்கு நீங்கள் கண்ணுக்கு அஜாக்கிரதையாக நடந்து கொண்டீர்களே என்று அந்த எஸ்பியிலேருந்து சாதாரண எஸ்ஐ வரல மொத்த பேரை கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, கலெக்டரை மாற்றியாச்சு. என்ன காரணம் என்பதை விசாரிப்பதற்கு நீதிபதியை நியமித்து கமிஷன் போட்டு விட்டாச்சு. ஆனால் இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்தி அரசியல் நடத்த செய்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு இப்போ ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த உயிருக்கு 10 லட்ச ரூபா விலை இல்லை. ஆனால் அந்த குடும்பம் நடுரோடில் நிற்கக்கூடாதுன்றதுக்காக பெரிய வேடிக்கைன்னா பொம்பளையும் குடிச்சிருக்கிறாங்க, ஆம்பளையும் குடிச்சிருக்காங்க. எங்கே போய் அடிக்கிறதுனே தெரியல. ஆக இதை மிகுந்த கவலையோடு தளபதி அவர்கள் இன்றைக்கி சட்டசபை கூட மிகுந்த வேதனையோடு வந்தார். வீட்டிலே உட்கார்ந்த உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனுப்பி என்ன வந்தாலும் சரி நேராக போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பி வச்சார். இன்றைய தினம் அங்கே நம்முடைய தோழர்கள் சென்று நிவாரணப் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு ஆட்சியால் என்ன செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். நான் அதை நியாயப்படுத்தியே பேசலை. செத்தது அவன் குடித்தான் செத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். காவல்துறை அதிகாரியுடைய அஜாக்கிரதையாக ஏற்பட்டது என்பதை முழுமையாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கின்ற அண்ணாமலைன்னு ஒருத்தர் ரொம்ப துள்ளுது. நான் தான் முதல்ல எனக்கு ஆட்டுக்குட்டின்னு பேரை வச்சேன். அதாவது சட்டத்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அது பக்ரீத்துக்கு முந்தின நாள். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஓவராக பேசிட்டார் அண்ணாமலை. நான் தான் அவர் ஸ்லாங்காக போகிற பாதிலே அப்படி சொல்லிட்டு போனேன். அது வைரல் ஆகிடுச்சு. ஆடு ரொம்ப துள்ளுது, நாளைக்கு பக்ரீத்துக்கு பிரியாணி ஆகிடும். அது அந்த பேர் அப்படியே நிலச்சி அங்கே கோயம்புத்தூரில் அவர் தோற்ற உடனே அங்கே பிரியாணி போட்டாங்களாம். உடனே பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க, இது என்ன நியாயம், ஆடு வெட்டணும்? யோ, நாங்கள் ஜெயிச்சு தொட்டு ஆட்டை தான் வெட்டணும். அந்த ஆள் ஜெயிச்சுருந்தான் ஆளையை வெட்டியிருப்பான், முஸ்லீம்களை வெட்டியிருப்பான். அவர் இன்றைக்கு சொல்கிறார், உடனடியாக தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். எதற்காக ராஜினாமா செய்யணும்? டார்ஜிலிங்கில் ரயில் ரோடில் மோதிச்சே செத்தானே, எத்தனை பேர் செத்தான்? மோடி ரிசைன் பண்ணிட்டாரா? ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரா? அதில் நாங்கள் தான் ரிசைன் பண்ணோன்னு கேட்டோமா? பல்லாயிரக்கணக்கான +2 படித்து விட்டு நீட் தேர்வு எழுதினார்களே குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய வாழ்வெல்லாம் மண்ணள்ளி போட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணி லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு பேப்பரை விற்று அந்த இலாக்காவை கையில் வைத்து கொண்டிருக்கிற மந்திரி மூடி மறைத்து உச்சநீதிமன்றமே காரி துப்பியது. நீங்கள் ராஜினாமா பண்ணீங்களா? ஆக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கிற யோகிதை அது மட்டும் இல்லை. குஜராத்தில் போன வாரத்தில் 4 பேர் செத்துருக்கான் பிஜேபி ஆளுற மாநிலத்தில். எடப்பாடி அவருடைய ஆட்சியில் நடக்காதே போல பேசுகிறார். ஏதாவது அரசு எனக்கு இருக்கிற சந்தேகமே, வெளிப்படையாக நான் சொல்கிறேன், விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. நான் ஒரு கிரிமினல் லாயர், நான் அப்படிலாம் திங்க் பண்ணுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ இடம் இருக்கிற போது இடைத்தேர்தல் நடக்கிற விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னாலே இருப்பவர்கள் யார்? இந்த சதி திட்டத்திற்கு யார் காரணம்? அதுக்காக தான் சிபிசிஐடிக்கு அனுப்பியதோடு மட்டுமல்ல, ஜுடிஷியல் என்கொயரியே போட்டிருக்கிறார். ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸருடைய தலைமையில், நீதி ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில் போட்டிருக்கார். எல்லா விவகாரம் வெளியில் வரும். எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் என்ன செய்தார்கள், இதற்கு யார் யார் பின்னணியில் இருந்தார்கள், வித்தவன் யார்? இப்போ நான் வருகிற போது ஒரு தகவல் கிடைத்தது. அதில் முக்கியமாக கைது செய்யப்பட்டிருக்கிற ஆள் அதிமுகவுடைய முன்னால் இருந்திருக்கிறார். இப்போ அதிமுகவிலிருந்து விலகி நன்றி அறிவிப்பு போஸ்ட் போட்டதாக சொல்கிறாங்க. நான் மாவட்ட செயலாளர்களையும் சொல்கிறேன், இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மரியாதை
ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த கட்சியில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேரும். கண்டவனெல்லாம் சேர்த்துறாதீங்க தயவுசெய்து. பச்சை கொடி எது பச்சை பாம்பு எதுன்னு நமக்கு தெரியும். ஆளுங்கட்சி ஆன பிறகு எவனோ வந்து கூடுவான். அப்படி பார்க்குற போது அவனை தரம் பார்த்து இந்த கட்சிக்காரன் 40 வருஷம் 60 வருஷமாக கஷ்டப்பட்டு சிங்கிள் டீ குடிச்சு வளர்த்த கட்சியை எங்கிருந்தோ வந்து அவர் உட்காந்து மேடையில் உட்காந்து அவங்களுக்கு பதவியும் கொடுத்துடுறீங்க. அதனுடைய விளைவு கட்சியினுடைய மானம் காரி துப்புதில்லை. சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அத்தனை பேரும் முன்னால் அதிமுக இருந்திருக்கிறான். அதே போல் மரக்காணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அதில் மெயின் அக்யூஸ்டே சிவி சண்முகத்தோடு இருந்தவன். ஆட்சி மாறினவொடனே இங்கே வந்துடுவாங்க. அது ஒரு குரூப் இருக்குது. 2-3 ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருப்பாங்க, வேஷ்டி மாற்றி கட்டிப்பானுங்க. ஆனால் செத்தாலும் கருப்பு சிவப்போடு கடியோடு இருக்கிற தொண்டன் தான் இந்த கட்சி இன்றைக்கும் காப்பாற்றுறான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தது, கட்சிக்காரன் தான் தலை குனிஞ்சு நின்று எப்படி சந்திக்க போகிறோம்னு கவலைப்படுறான். இந்த மகத்தான வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 2 நாட்களுக்கு முன்னாலே யாரும் விரும்பாத அருவருக்கத்தக்க வேதனைப்படக்கூடிய நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்றிருக்கிறது. அங்கே ஏற்பட்ட அந்த நிகழ்வின் மூலமாக மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே நாம் யாரும் கலந்து கொள்ள முடியவில்லை. மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாட வேண்டிய இந்த விழாவிலே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிற காரணத்தினால் இதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருந்தாலும் கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள், தாய்மார்கள் சொல்லுவார்கள், குழந்தை அழகாக இருந்தால் கருப்பு நெத்தி அதனுடைய முகத்திலே ஒரு கருப்பு புள்ளி வச்சு டிஸ்டி போட்டுடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் திமுகவினுடைய இந்த வெற்றிக்கு ஒரு கருப்பு புள்ளி வைப்பதைப் போல கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கருப்பு புள்ளியை நிச்சயமாக நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் கடந்த கால வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நேரத்தில் இதே போல ஆங்காங்கே எரிசாராயம் குடித்து ஐனாபுரத்திலும் இதே ராயபுரம் பகுதியிலே ஒரு பகுதியிலும் அதே போல் டொம்மிக்குப்பம் போன்ற பகுதிகளிலே எல்லாம் விஷசாராயம் குடித்து கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்தார்கள். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களிலே இது தொடர்ந்து நடைபெற்று கொண்ட நேரத்திலே தான் அறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுச் செயலாளராக நாவலர் இருந்தார். கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார். இந்த மூவரும் சேர்ந்து 1971 நடைபெற்ற தேர்தலிலே மகத்தான வெற்றியை நாம் பெற்றோம். இதேபோல்தான் 71 184 இடங்களில் வெற்றி பெற்றோம். தேர்தல் முடிவு வந்த ஒரு சில நாட்களிலேயே இதேபோல எரிசாராயம் குடித்து விஷசாராயம் குடித்து பல பேர் செத்து விட்டார்கள் என்றவுடன் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கு என்ன வழி, தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டுமானால், நான் வர்கீஸ் என்ற ஒருவர் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றை ஆய்வு செய்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், முதலிலே லஞ்சம் என்கிற வார்த்தையை இந்தியாவிலே யாருக்கும் தெரியாது. அது எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால், வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போய் குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு அமுல்படுத்தி
அதுவரையிலே மது அருந்தி கொண்டிருந்தவர்கள் இனிமேல் மது அருந்தக்கூடாது என்று ராஜாஜி அவர்களும் குஜராத்திலே அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் கொண்டு வந்தது. அப்பொழுதுதான் கள்ளச்சாராயம் விற்க ஆரம்பித்து கள்ளச்சாராயம் விற்பவர்கள் முதலிலே போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தார். நான் சொல்ல, இந்த வர்கீஸ் என்ற ஆசிரியர் என்ன நாளைக்கு போலீஸுக்கு எனக்கு மோத விடுறவன், நான் அவனை பற்றி பயப்படல, வரலாறை சொல்கிறேன். அந்த காவல்துறையிலே முதலிலே லஞ்சம் என்கிற வார்த்தை ஆரம்பித்ததே இந்த மதுவிலக்கு அமல்படுத்தியது தான் என்று வர்கீஸ் குறிப்பிடுகிறார். 1947 ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமல்படுத்திய 2 மாநிலங்கள், தமிழ்நாட்டில் லஞ்சம்னா இப்போ தெரியாது, குஜராத்தில் இருந்தெல்லாம் வெள்ளக்காரன் காலத்தில் தெரியவே தெரியல. நம்ம ஆளுங்க வந்து உட்காந்து சுயராஜ்யம் வாங்கினோடனே சுதந்திரம் வாங்கின உடனே இந்த கள்ளுக்கடை சாராய கடையெல்லாம் மூடினாங்க. அப்போ தான் கள்ளச்சாராயம் கேஸ் ஆரம்பித்தான். இந்த கள்ளச்சாராயம் ஆரம்பிக்கிற காசுனவன் தான் போலீஸுக்கு முதல்ல லஞ்சம் கொடுத்தான். அப்போ ஒரு கான்ஸ்டபிளுக்கு 8 ரூபா சம்பளம், ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு 40 ரூபா சம்பளம். ஆனால் இந்த கள்ளச்சாராயம் காசுக்கிறவன் ஒரு மாதத்துக்கு பெரிய 100 ரூபா நோட்டிங்களாம் பார்த்துக்க மாட்டேன். என்னை போல் ஒரு 78 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. அந்த 100 ரூபா நோட்டில் பாக்கெட்டில் வைக்க முடியாது. அந்த 100 ரூபாயை கொடுத்து முதல்ல லஞ்சத்தை ஆரம்பித்தது இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவன் தான். அது காவல்துறையில் ஏற்பட்ட உடனே அது லேசாக அடுத்தது தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்தது, அப்புறம் நகராட்சிக்கு போச்சு. இப்போ எங்கும் எதிலும் லஞ்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரவலாக வந்ததற்கு காரணமே முதலில் இந்த மதுவிலக்கு அமல்படுத்தியதுதான் என்று வர்கீஸ் என்பவர் எழுதிய அரசியல் ஆராய்ச்சி 50-60 ஆண்டு காலம் இந்துஸ்தான் டைம்ஸுடைய நிருபராக இருந்து பணியாற்றி 80 வயது வரை இந்தியாவுடைய அரசியலை ஆய்வு செய்த ஒருவர் எழுதியிருக்கிறார். இதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் அன்றைக்கு எம்ஜிஆருடைய தலைமையில் பொருளாளராக இருந்த எம்ஜிஆருடைய தலைமையில் ஒரு குழு ஒன்றை, என்ன இங்கே ஜெயக்குமார் இருக்கார், உடனே நான் சொல்லி பேசுறதுக்கு பதில் சொல்லுவார், ஆனால் தப்பாக சொல்லுவார். என் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சொன்னேன், பூத் கேப்சரிங் செய்த கலாச்சாரத்தையே முதல்ல கொண்டு வந்ததே அம்மா ஜெயலலிதா தான் 92 என்று சொன்னேன். நான் சொல்லி முடித்தோன்னு அவருக்கு பதில் சொல்கிறார். கண்டோன்மெண்ட் தேர்தலிலே முதல்ல ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் எலெக்ஷன் நடந்தது. நம்முடைய ஆர்பர் செல்வராஜ் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். டி.கே. பழனிசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பருதி இளவழுதி, இவங்கெல்லாம் அங்கே வந்து எலெக்ஷன் வேலை செய்கிறாங்க. பூத்தை கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கிட்டாங்க. என்னையே அடித்து விட்டார்கள். தலைவர் அவர்கள் நான் அடிபட்டேன் என்றவுடன் நானே அங்கே வருகிறேன் என்று சொல்லி கோபால்சாமி அனுப்பி வைத்தார். அப்பொழுது தலைவரிடத்தில் நீங்கள் வர வேண்டாம், இங்கே பதற்றம் ஏற்படுகிற நிலவரம் இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு நான் சொன்னபோது அதுக்கு பதில் சொல்கிறார், கண்டோன்மெண்ட் என்பது இராணுவத்தினுடைய கையில் இருக்குது, எவனுக்கும் தெரியாது, அது இராணுவத்தினுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் எலெக்ஷனை நடத்துகிற பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்குது. ரிட்டர்னிங் ஆஃபீஸரே தாசில்தார் தான். அவர் மேலே நான் குறை சொல்ல, பை ஓவர் சைட் சொல்லியிருக்கலாம், தெரியாமல் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதற்கடுத்து இன்னொரு குண்டு போட்டார். தேர்தலில் மறுதேர்தலே அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. மறுதேர்தலில் எங்கள் ஆட்சி காலத்தில் நடக்கலை. இதே சென்னையிலே பல இடங்களிலே 2006 வாக்குச்சாவடிகளெல்லாம் கைப்பற்றப்பட்டு ஓட்டெல்லாம் போட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாங்கன்னொன்னே அன்றைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த இப்ராஹிம் கலீஃபுல்லா என்பவர் அவர் அப்சர்வேஷன் கோர்ட்டில் உட்காந்து சொன்ன என் ஓட்டே போட்டானுங்க. இதை படித்த உடனே கலைஞர் கொதித்து போய் அப்பொழுது மேயராக இருந்தவர் மா சுப்பிரமணியன், இதெல்லாம் வரலாறு. அப்போ அமைச்சராக இருந்தவர் ஜெயக்குமார். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அவர் ஏன்னா 30 வருஷம் ஆகிப்போச்சுன்றதுனால இன்னும் நாங்கள் போன இன்னும் 2 3 பேர் உயிரோடு இருக்கிறோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணா அவர் கையில் விறகுலாம் திரிக்கலாம். இன்னும் எங்களை போனவங்க இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க. நாங்கள் இருக்கும்போதே அப்படி கயிறு விடுறாருன்னா நாங்கள்லாம் போன பிறகு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவர் சொல்லுகிறார்,
தேர்தல் மறுதேர்தல் ஒன்று கலைஞர் பார்த்த ஒன்று என்ன சொன்னாருன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜே சொல்லிட்டாரு, எல்லா கவுன்சிலரும் ராஜினாமா பண்ணுன்னு சொன்னார். அத்தனை பேரும் ராஜினாமா பண்ணாங்க. மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் பண்ணார். நீயும் கவுன்சிலர் இல்லை பண்ணல, அப்புறம் அதை சொல்ல வேண்டியதானே நீ. அத்தனை பேரும் வெற்றி பெற்றவர்கள் பூரா ரிசைன் பண்ண வச்சாங்க. கலைஞர் சொல்லிட்டு சென்னையில் மட்டும்தான் அந்த எலெக்ஷனில் தகராறு நடந்ததுன்னு எழுதினாங்க. நான் ஆலந்தூரில் நின்னேன். எங்கள் ஊர்லாம் ஒன்றும் இல்லை, எங்கேயுமே தமிழ்நாட்டில் இல்லை. சென்னை கார்பரேஷன் அது ஒரு ஜட்ஜி சொல்லிட்டாரோடனே தலைவர் உடனடியாக மறுதேர்தல் நடத்த சொல்லி, எல்லாரும் மறுதேர்தல்னா தேர்தல் கமிஷன் சொல்லல, எல்லாரும் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி ரிசைன் பண்ண வச்சு, மேயராக இருந்த மாசுவும் தலைவர் ரிசைன் பண்ண வச்சு. அப்போ கார்பரேஷன் சட்டம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு முறை மேயராக வந்துட்டால் ரெண்டாவது மட்டும் வர முடியும். அதற்காக சட்டத்தை திருத்தி மீண்டும் எலெக்ஷன் நடத்தி வெற்றி பெற்று மேயராக வந்தவர் தான் மா சுப்பிரமணியம். முதலில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு மேயராக வந்தது மா சுப்பிரமணியம். வரலாற்று இடம்பெறக்கூடிய இடத்த நிகழ்ச்சி. ஆனால் இது ஜெயக்குமார் தெரிஞ்சுக்கணும். எனக்கு பதில் சொல்லுதானுங்க, வரலாறு தெரிவிக்கக்கூடாது. ஆக நான் இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறதுக்கு நாளைக்கு என்ன சொல்லுவார். அதற்காக வரலாறை சொல்கிறேன். அப்பொழுது 71 தேர்தல் முடிஞ்சோன்னு இப்படி நடந்த உடனே ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது. அதில் ஒரு தீர்மானம் போடுகிறார்கள், தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மதுவிலக்கை தகர்த்து விட வேண்டும், மதுவிலக்கை அப்போது இழுத்து விட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவரே கழகத்துடைய பொருளாளராக அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்பொழுது கலைஞர் அந்த பொதுக்குழுவே ஒரு கமிட்டி போடுறார். அதாவது ஒரு புறை கடவுத்தை திறந்து விட்டாலும் யாரும் மது அருந்தக்கூடாது, மது அருந்தினால் வருகிற தீமை என்ன என்பதை விளக்குவதற்கு எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு ஒன்று நியமித்தார் திமுக சார்பில். அதில் யார் யார் மது அருந்தாதவர்கள் திமுகவில் இருக்கிறார்களோ, மதுரை முத்து போன்றவர்கள், சிவிஎம் அண்ணாமலை போன்றவர்கள், புதுக்கோட்டை தமிழரசி, எல் கணேசன், இதெல்லாம் இன்றைக்கி ஒரு 40-50 வருஷம் ஆனவொன்னா மறந்துடுறாங்க. குழு போட்டு எம்ஜிஆர் அதற்கு தலைமை. நேரடியாக அவர் செய்ய வேண்டிய வேலைன்னா, அண்ணா சதுக்கத்தில் போய் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும், யாரும் குடிக்க மாட்டோம், கடையை திறந்தானோம். அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த கடை. அதற்கு பிறகு எம்ஜிஆர் 72 பிரிகிற போது அதற்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவர் தான் தீர்மானத்தையே கொண்டு வந்தவர், கழகத்துடைய பொருளாளர். இவங்களெல்லாம் கொண்டு வந்து கட்சி விட்டு போன உடனே இந்த சாராய கடையை பற்றி எம்ஜிஆரே பிரச்சாரம் பண்ணார். கருணாநிதி கல்லுக்கடை திறந்து விட்டார். திறக்க சொன்னவரே இவர் தான். கோழி திருடி கூட குலவரான்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி. அதுபோல் பொருளாளராக அது செஞ்சுட்டு அவரே சொன்னார், இந்த நாடு நம்பிச்சு அன்றைக்கி. காரணம், அன்றைக்கு இருந்த ஒரு மாயை, எம்ஜிஆர் மீது இருந்த ஒரு மோகம், சினிமாவில் நடித்த நல்லவராகவே நடித்ததனுடைய விளைவு, ஆஹா எம்ஜிஆரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்பினாங்க. திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் வருகிறது, திமுக தோற்றுவிட்டது. உடனடியாக எல்லா கடைகளையும் மூடிய தலைவன் தான் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் என்பதை மறந்துடக்கூடாது. அதற்கு பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து அவர் தான் பிராந்தி கடையும் திறந்தார், கல் கடையும் திறந்தார், சாராய கடையும் திறந்தார். ஒரே ஆள் உடையாருக்கே கொடுத்தாரு. சென்னையில் எல்லா கடையும் அவரே எடுத்தார். அதிமுக காரங்களாம் சாக்கணா கடை எடுக்க ஆரம்பித்தோம். கல்லுக்கடை சாராய கடை நடத்துறது பூரா அவங்களாகவே இருந்தது. சென்னையில் ஜேபிஆர் சரக்கு ஓடியது. இதெல்லாம் வந்து அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் தலைவர் இந்த மதுவிலக்குக்காக ஏற்படுத்தப்பட்டு எம்ஜிஆர் கொண்டாந்து விட்டார். பரவிடுச்சு. எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தும் இன்னும் அதை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, குஜராத்திலே கூட போன வருடத்திலே பல பேர் சாராயம் குடித்து செத்துருக்கிறார். பீகாரில் மதுவிலக்கு கொண்டாந்துட்டாங்க.
அங்கே மாதம் செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஎம் ஒரு கூட்டம் போட்டார். இந்த பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் கூட்டத்தை போட்டு போலீஸ் கமிஷனர்களுக்கு போலீஸ் சூப்பரண்டுகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை செய்தார். மது பொருட்களை ஒழித்து கட்ட வேண்டும், இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். செக்ரட்டேரியட்டில் அதுக்குன்னே ஒரு தனி கூட்டத்தை போட்டு சொன்னார். அதற்கு பின்னாலும் இந்த வாரத்தில் இப்படி நடந்திருக்கிறதுன்னு அது பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? சாவுக்கு போனவன் செத்து போனவனுக்கு அழாமல் இதை குடிச்சிட்டு அவன் போட்டான், அவனோட உடன்கட்டை ஏறுற மாதிரி ஏறிட்டாங்க. இன்னும் அதை விசாரிப்பதற்கு யார் யார் நடவடிக்கை எடுக்கின்ற இந்த தமிழ்நாட்டிலேயே பல பேர் செத்துருக்கிறாங்க எரிசார். ஆனால் இதுக்கு முன்னாடி இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்ததில்லை. தளபதி அவர்கள் உடனடியாக சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்களை கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டாந்து ஆட்சி நடத்துகிறோம், எங்கள் பேரை கெடுக்கிற அளவுக்கு நீங்கள் கண்ணுக்கு அஜாக்கிரதையாக நடந்து கொண்டீர்களே என்று அந்த எஸ்பியிலேருந்து சாதாரண எஸ்ஐ வரல மொத்த பேரை கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, கலெக்டரை மாற்றியாச்சு. என்ன காரணம் என்பதை விசாரிப்பதற்கு நீதிபதியை நியமித்து கமிஷன் போட்டு விட்டாச்சு. ஆனால் இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்தி அரசியல் நடத்த செய்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு இப்போ ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த உயிருக்கு 10 லட்ச ரூபா விலை இல்லை. ஆனால் அந்த குடும்பம் நடுரோடில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய வேடிக்கைன்னா பொம்பளையும் குடிச்சிருக்கிறாங்க, ஆம்பளையும் குடிச்சிருக்காங்க. எங்கே போய் அடிக்கிறதுன்னே தெரியல. ஆக இதை மிகுந்த கவலையோடு தளபதி அவர்கள் இன்றைக்கி சட்டசபை கூட மிகுந்த வேதனையோடு வந்தார். வீட்டிலே உட்கார்ந்த உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனுப்பி என்ன வந்தாலும் சரி நேராக போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பி வச்சார். இன்றைக்கு இன்றைய தினம் அங்கே நம்முடைய தோழர்கள் சென்று நிவாரண பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு ஆட்சியால் என்ன செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். நான் அதை நியாயப்படுத்தியே பேசலை. செத்தது அவன் குடித்தான் செத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். காவல்துறை அதிகாரியுடைய அஜாக்கிரதையால் ஏற்பட்டது என்பதை முழுமையாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கின்ற அண்ணாமலை ஒருத்தர் ரொம்ப துள்ளுது. நான் தான் முதல்ல எனக்கு ஆட்டுக்குட்டின்னு பேரை வச்சேன். அதாவது சட்டத்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அது பக்ரீத்துக்கு முந்தின நாள். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஓவராக பேசிட்டார் அண்ணாமலை. நான் தான் அவர் ஸ்லாங்காக போகிற பாதி அப்படி சொல்லிட்டு போனேன். அது வைரல் ஆகிடுச்சு. ஆடு ரொம்ப துள்ளுது, நாளைக்கு பக்ரீத்துக்கு பிரியாணி ஆகிடும். அது அந்த பேர் அப்படியே நிலச்சி அங்கே கோயம்புத்தூரில் அவர் தோற்ற உடனே அங்கே பிரியாணி போட்டாங்களாம். உடனே பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க, இது என்ன நியாயம், ஆடு வெட்டணும்? யோ, நாங்கள் ஜெயிச்சு தொட்டு ஆட்டை தான் வெட்டணும். அந்த ஆள் ஜெயிச்சிருந்தான் ஆளையை வெட்டியிருப்பான், முஸ்லீம்களை வெட்டியிருப்பான். அவர் இன்றைக்கு சொல்கிறார் உடனடியாக தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். எதற்காக ராஜினாமா செய்யணும்? டார்ஜிலிங்கில் ரயில் ரோடில் மோதிச்சே செத்தானே, எத்தனை பேர் செத்தான்? மோடி ரிசைன் பண்ணிட்டாரா? ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரா? அதில் நாங்கள் தான் ரிசைன் பண்ணோன்னு கேட்டோமா? பல்லாயிரக்கணக்கான +2 படித்து விட்டு நீட் தேர்வு எழுதினார்களே குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய வாழ்வெல்லாம் மண்ணள்ளி போட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணி லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு பேப்பரை விற்று அந்த இலாக்காவை கையில் வைத்து கொண்டிருக்கிற மந்திரி மூடி மறைத்து உச்சநீதிமன்றமே காரி துப்பியது. நீங்கள் ராஜினாமா பண்ணீங்களா? ஆக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கிற யோகிதை அது மட்டும் இல்லை. குஜராத்தில் போன வாரத்தில் 4 பேர் செத்துருக்கான் பிஜேபி ஆளுற மாநிலத்தில். எடப்பாடி ஏதோ அவருடைய ஆட்சியில் நடக்காதே போல பேசுகிறார். ஏதாவது அரசு எனக்கு இருக்கிற சந்தேகமே,
வெளிப்படையாக நான் சொல்கிறேன், விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. நான் ஒரு கிரிமினல் லாயர், நான் அப்படிலாம் திங்க் பண்ணுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ இடம் இருக்கிற போது இடைத்தேர்தல் நடக்கிற விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னாலே இருப்பவர்கள் யார்? இந்த சதி திட்டத்திற்கு யார் காரணம்? அதுக்காக தான் சிபிசிஐடிக்கு அனுப்பியதோடு மட்டுமல்ல, ஜுடிஷியல் என்கொயரியே போட்டிருக்கிறார். ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸருடைய தலைமையில், நீதி ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில் போட்டிருக்கார். எல்லா விவகாரம் வெளியில் வரும். எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் என்ன செய்தார்கள், இதற்கு யார் யார் பின்னணியில் இருந்தார்கள், வித்தவன் யார். இப்போ நான் வருகிற போது ஒரு தகவல் கிடைத்தது. அதில் முக்கியமாக கைது செய்யப்பட்டிருக்கிற ஆள் அதிமுகவுடைய முன்னால் இருந்திருக்கிறார். இப்போ அதிமுகவிலிருந்து விலகி நன்றி அறிவிப்பு போஸ்ட் போட்டதாக சொல்கிறாங்க. நான் மாவட்ட செயலாளர்கள்னு சொல்கிறேன். இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மரியாதை ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த கட்சியில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேரும். கண்டவனெல்லாம் சேர்த்துறாதீங்க தயவுசெய்து. பச்சை கொடி எது, பச்சை பாம்பு எதுன்னு நமக்கு தெரியும். ஆளுங்கட்சி ஆன பிறகு எவனோ கூடுவான். அப்படி பார்க்குற போது அவனை தரம் பார்த்து, இந்த கட்சிக்காரன் 40 வருஷம் 60 வருஷமாக கஷ்டப்பட்டு சிங்கிள் டீ குடிச்சு வளர்த்த கட்சியை எங்கேருந்தோ அவங்க உட்காந்து மேடையில் உட்காந்து அவங்க பதவியும் கொடுத்துட்றீங்க. அதனுடைய விளைவு கட்சியினுடைய மானம் காரி துப்புது இல்லை. சமூக விரோதிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அத்தனை பேரும் முன்னால் அதிமுக இருந்திருக்கிறான். அதே போல் மரக்காணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அதில் மெயின் அக்யூஸ்டு சிவி சண்முகத்தோடு இருந்தவன். ஆட்சி மாறினவொடனே இங்கே வந்துடுவாங்க. அது ஒரு குரூப் இருக்குது. 2-3 ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருப்பானுங்க, வேஷ்டி மாற்றி மாற்றி கட்டிப்பானுங்க. ஆனால் செத்தாலும் கருப்பு சிவப்போடு கடியோடு இருக்கிற தொண்டன் தான் இந்த கட்சி இன்றைக்கும் காப்பாற்றுறான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தது, கட்சிக்காரன் தான் தலை குனிஞ்சு நின்று எப்படி சந்திக்க போகிறோன்னு கவலைப்படுறான். மற்றவனுக்கெல்லாம் வந்தவனுக்கெல்லாம் பற்றி அக்கறை இருக்காது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது என்ற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். துண்டு ஏந்தி மடி ஏந்தி ஒரு கடைக்கடையாக போய் 2 ரூபா 1 ரூபா வாங்கி பொதுக்கூட்டம் அண்ணாவை வைத்து, கலைஞரை வைத்து, நாவலரை வைத்து, சிபிசியை வைத்து கூட்டம் நடத்திய தொண்டன் தான் இந்த கட்சியை வளர்த்தான். பெரிய மிட்டாமிராசிகள் நம்மிடத்தில் இல்லை. அப்படி வளர்க்கப்பட்ட இயக்கத்திற்கு உறுப்பினராக சேர்க்கிற போது புதுசாக வர்றவனை, ஏற்கனவே பரம்பரையாக இருக்கணும், மாற மாட்டான். நீ அடிச்சு போட்டால் கூட அந்த தொழில் பக்கம் நம்மால் போக மாட்டான். நான் பார்த்துக்கிறேன்னா நீ கள்ளச்சாராவினா ஐயோ அந்த ஈனத்தொழில் எனக்கு வேணான்னு சொல்கிற தொண்டன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரது இருக்கிறான். ஆனால் வந்துடுறான் பாட்டு மாட்டுமே, இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே மாறி மாறி. அப்புறம் அவனை பண்ண பிறகு கட்சி விட்டு நிற்கிறீங்க. அது என்ன லாபம்? இத்தனை சேகரங்களே நீங்கள் தானே சார். எங்களுக்கு தலைமை கழுத்தில் யாருக்கு தெரியும்? யாரையே வேண்டது எங்களுக்கு நான் எக்ஸ்ரே எடுத்த பார்க்க முடியும். கலைஞர்கிட்ட நான் அப்போ அடிக்கடி சொல்லுவேன், இந்த கட்சி மாறுறாங்க பிறகு பார்த்து, ஏன்னா அப்போயே சொன்னேன், யோ எக்ஸ்ரே எடுத்தா பார்க்க முடியும். வந்தான் சேர்த்துக்கணும், இப்போ போட்டு என்னையா பண்ணுறதுன்னு. அதுபோல் தலைமையிலே இருக்கிற அது மட்டும் இல்லை, இனிமேல் போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிக்டாக தலைமை கழகத்தில் ஒரு ரூல் போட போகிறேன். தளபதியோடு யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கவே கூடாது. மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளருடைய கடிதம் இல்லாமல் யாரும் அறிவாலயத்துக்குள்ள தலைவரோட போஸ்டர் கூடாது. எப்படியோ உள்ள நுழைஞ்சு வந்துடுறானுங்க. அவனுக்கு தான் ரூட்டு தெரியும், யாரை பிடிச்சா அப்படி போகலாம். உங்களுக்கு தெரியுமா? மூர்த்தி தெரியாது, அவனுக்கும் தெரியும் ரூட்டு யார். அது மட்டும் இல்லை, தலைவர் அறிவாலயத்துக்கு வர்றவர்களும் ஈக்காக்கா இருக்காது. அவர் வந்த உடனே எங்கேருந்தா ஒரு கூட்டம் வருதோ தெரியல, வலிச்சவங்க யாரும் வந்து கிடையாது. திடீர்னு ஒரு கூட்டம் வரும், உடனே கொடுப்பாங்க, உள்ளே போய் பார்ப்பாங்க. இனிமேல் பட்டதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இன்னிலேருந்து நான் சொல்கிறேன். இனிமேல் பட்டு நான் அமைப்பு செயலாளர் முறையில் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவேன் என்பதை இந்த வரலாற்று சிறப்புமிக்க ராயபுரத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரோடும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். நீங்கள் மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் கூட கொஞ்சம் பார்த்து அவன் ஜாதகத்தை பார்த்து மூஞ்ச பார்க்கும்போதே தெரியும் அவனுக்கு எப்படி வர்றான், எதுக்காக வர்றான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எதிரிகள் ஒருத்தர் 2 பேர் இல்லை,
பல கோணத்தில் பலவிதமான எதிரிகள் வந்திருக்கிறார். யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. இந்த இயக்கத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ சதி திட்டங்கள், இத்தனையும் மீறிதான் இன்றைக்கு தலைவர் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசிய மூர்த்தி அவர்கள் மொத்தம் சொன்னதைப் போல இந்த 40க்கு 40 வெற்றின்றது இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சியும் பெறாத ஒரு மகத்தான வெற்றி. ஒரு மாநிலத்திலே 3 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திட்டு 100க்கு 100 வெற்றி பெற்ற ஒரே மாநிலம் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான். கேரளாவில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற முடியவில்லை. மம்தா பானர்ஜியால் கூட அங்கே முழுக்க வெற்றி பெற முடியவில்லை. கெஜ்ரிவாலால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. இப்படி எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சிக்கு தோல்விதான் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று தான் இந்த தேர்தலிலே 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்னால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இந்த 3 ஆண்டு காலம் சாதித்த சாதனை. எவ்வளோ பாலம் கட்டினீங்க, 10 பாலம் கார்பரேஷனில் கட்டினீங்க. சேகர்லாம் இப்போ மெம்பராக சொன்னாங்க 10 பாலங்கள் கட்டினோம். கட்டின பிறகு தான் நீங்கள் தோத்தீங்க. ரயிலில் விட்டோம், பஸ்ஸை விட்டோம்லாம் இல்லை. இந்த 1000 ரூபாய் மகளிர் கொடுத்தீங்க பாரு, அதுதான் இந்த தேர்தலில் வேலை செஞ்சது. ஏன் என்று சொன்னால் நன்றி உள்ளவர்கள் மகளிர். அதற்கு பல உதாரணம் என்னாலே சொல்ல முடியும். நான் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவன். எமர்ஜென்சி நேரத்தில் அவரை விட்டுட்டு எல்லாம் போன நேரத்தில் அவர் கூடவே இருந்தவன் நான். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி அண்ணா சிலைக்கு முன்னாடி எமர்ஜென்சி நேரத்திலே கலைஞருக்கு அவர் எழுதியதை முரசொல்லி எழுத தடை பண்ணிட்டாங்க சென்சார் அதிகாரி. கோவப்பட்டு 2ஆம் தேதி அண்ணா சிலைக்கு எதிரிலே ஒரு போராட்டத்தை அவரே தலைமையேற்று நடத்தினார். நானும் அன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளராக இருந்த ராமு மனோகரன் அவர்களும் விஎம்ஆர் சபாபதி அவர்களும் நாங்கள் 4 பேர் தான் தலைவரோடு அன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். 1 மணி நேரம் கொளுத்துகிற வெயிலில் நின்று கலைஞர் போராட்டத்தை நடத்தினார். உடனடியாக காவல்துறை அதிகாரி வந்து அவரை கைது செய்து திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போய் சேரில் கூட உட்கார விட்டு பெஞ்சில் உட்கார வச்சார். 7 ஆண்டு காலம் சீஃப் மினிஸ்டராக இருந்த கலைஞர், ஒரு மிகப்பெரிய தலைவர், பல பிரதமர்களை குடியரசுத் தலைவர்கள் உருவாக்கிய தலைவரை கைது செய்து கொண்டு போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சான். அவர் தலைவர் உட்கார்ந்தார், பக்கத்தில் நான் என்ன. அவரால் பதவி பெற்ற போலீஸ் அதிகாரி பூரா தலை இப்படி திருப்பிங்க போனார். வால்டர் தேவாரம் அப்போ டிசி, ராமானுஜன் ஒருத்தர் ஐஜியாக இருந்தார், சென்னை கமிஷனராக செந்தாமரை, அத்தனை பேரும் போட்டவர் கலைஞர். அத்தனை பேரையும் பதவி போட்டவர் சிஎம்ஆர் இருந்தோ கலைஞர். நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம், திரும்பிக்கிட்டு போகிறானுங்க. ஆனால் அந்த நேரத்தில் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், காக்கி சட்டை யூனிஃபார்மோடு ஒரு பெண் வந்து தலைவருக்கு காஃபி வாங்கி கொடுத்தது. காஃபி கொண்டாந்து கொடுத்தது ஸ்டேஷனில். தைரியமாக ஐஜி இருக்கார், டிசி இருக்கான், எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க. துணிச்சலாக வந்து கலைஞர்கிட்ட அந்த காப்பி கொடுத்தது. அந்த பெண்ணை தலைவர் ஏறெடுத்து பார்த்து விட்டு சொன்னார், ஏம்மா உன் வேலைக்கு எதுனா ஆபத்து வந்துட போதுமா என்று சொன்னபோது அந்த பெண் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்காக போதுன்னு, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னது காரணம், முதலில் உமன் போலீஸை ரெக்ரூட் பண்ணது கலைஞர் தான். அந்த 25 பேரில் அந்த அம்மா ஒருத்தர். அப்போ தான் கலைஞர் சொன்னார், அன்றைக்கு காலையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் பெரிய அறிக்கை விடுறார் கலைஞரை கண்டித்து. மந்திரியாக இருந்தவர், கலைஞர் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் காலையிலே கலைஞரை கண்டித்து அறிக்கை விடுறார். அதை சொன்னார், மந்திரியாக இருந்தவன் நம்மளை கண்டிக்கிறாயா, எம்பியாக இருந்தவன் போட்டான், எம்எல்ஏ இருந்தால் போட்டான், எங்கோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பெண்ணுக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம், நன்றி உணர்வோடு வந்து கொடுப்பாய், இதுதாயா பெண் உள்ளம் என்று அன்றைக்கு கலைஞர் பாராட்டினார். இன்னொரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் அவர்கள் மறைந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், கலைஞர் அவர்களை மெரினாவிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். அதை முதல் என்கிட்ட தான் சொன்னார்.
எமர்ஜென்சி நேரத்தில் கோபாலபுரத்தில் இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு நாங்கள் மெரினா கடற்கரை வழியாக அண்ணா சதுக்கத்தை தாண்டி வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு வருவோம். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள், ஒரு நாள் முரசொலி மாறன், இன்னொரு நாள் தளபதி மு.க. ஸ்டாலினை பார்க்க வருவோம். அப்போ ஒவ்வொரு முறையும் அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது கலைஞர் வந்து கையெடுத்து கும்பிடுவார். இப்போ இருக்கிற ஏசி கார் மாதிரிலாம் நம்ம கிடையாது. அம்பாசிடர் காரு, முன் சீட்டில் கலைஞர், பின் சீட்டில் நான், எனக்கு பக்கத்தில் எல் கணேசன். நாங்கள் தான் ஜெயிலுக்கு போவோம். அப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்து, அண்ணாவை இங்கே ஏன் நாங்கள் அடக்கம் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமாயான்னு என்ன கேட்டார். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அப்புறம் எல் கணேசனை கேட்டார், அவருக்கும் தெரியாதுன்னார். அதுக்கு பிறகு தான் கலைஞர் வரலாறு சொன்னார். அந்த காலத்தில் திமுக தலைவர்களுக்கு சென்னையில் வீடே கிடையாது, அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. அண்ணா சென்னைக்கு வந்தால் பேராசிரியருடைய மாமனார் வீட்டில் தான் தங்குவார். அன்றைக்கே சொந்த வீட்டோடு வாழ்ந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஒருத்தர் தான். கோபாலபுரத்தில் இன்றைக்கி இருக்கிற வீடு 54லே வாங்கினவர். ஆக பெரிய ஹோட்டல்கள் கிடையாது. இந்த அறிவகம் ஒன்று தான் நம்ம ஆஃபீஸ். அறிவாலயத்து போகிற பெரிய இடம் கிடையாது. அறிவகத்துக்கு மொத்த பேரை உட்கார வச்சு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு வசதி கிடையாது. ஆகவே அண்ணா என்ன செய்வாராம், அப்போல்லாம் சென்னையில் 9 மணி மேலே பஸ்ஸே இருக்காது. சென்னையே 9:30 மணிக்கெலாம் அப்படியே நிர்தம்சமாக ஆகிடும். கடற்கரை மயான அமைதியாக இருக்கும். அப்போ அண்ணா என்ன பண்ணுவாராம், ராத்திரி 10 மணிக்கு மேலே கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கடற்கரைக்கு வர சொல்வாராம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தார். நாவலரை, கலைஞரை, பேராசிரியரை, ஏவிபி ஆசை தம்பியை, என்.வி. நடராஜனை, சிபி சிற்றரசு, சத்தியவாணி முத்தை தவிர மற்ற கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வர சொல்லுவார். அங்கே அந்த மணலில் உட்கார்ந்து விவாதிப்பார். திராவிட நாடு கொள்கையை தள்ளி வைப்பதை குறித்து இரவு 10 மணிக்கு துவங்கிய கூட்டம் அடுத்த நாள் காலையில் 6:30 மணி வரையில் கடற்கரை நடந்தது. அதுக்கு பிறகுதான் திமுக இனிமேல் தனிநாடு கேட்காது என்ற முடிவெடுத்தார். அப்போ சொல்லிட்டு சொன்னார், இதே இடத்துல தான் என் அண்ணா உட்கார்ந்து அந்த முடிவெடுத்தார். ஆகவே அந்த இடத்திலே கலைஞர் தலைவரை அடக்கம் செய்ய வேண்டும், அண்ணாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவெடுத்து அந்த இடத்துல வைத்தோம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் பார்த்து என்ன சொன்னார், நான் செத்தாலும் அங்கே தான் வைக்கணும். அதை சொல்லுகிற போது அவர் வயசு 52. நான் படபடப்போடு அவரை பார்த்து கேட்டேன், ஏனென்னா இப்படிலாம் சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வயதாகிவிட்டதா என்று சொன்னபோது அவரை வழக்கமாக அவருடைய பாணியிலே சொன்னார், நெருப்புன்னு நாக்கு சுற்றுமையா, சொல்லி வைக்கிறேன், யாராவது நீங்கள் நான் செத்தா செய்வீங்கல்ல என்று அன்றைக்கு சொன்னார். எந்த வேலையில் அவர் சொன்னாரோ, அவர் மறைந்த நேரத்தில் அந்த இடத்தை பெறுவதற்கு, நீதிமன்றத்தை நாடுவதற்கு தளபதி மு.க. ஸ்டாலின் என்னையே வழக்கு போட சொன்னார். என் பேரிலேயே அந்த வழக்கை நான் தொடர்ந்தேன். வழக்கு தொடர்வதற்கு முன்பாக காவேரி மருத்துவமனையிலிருந்து தளபதி உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் நேரடியாக எடப்பாடி வீட்டுக்கு செல்கிறார்கள். காவேரி மருத்துவமனையில் சேகர்லாம் பார்த்துருப்பாங்க. நீ எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம். தலைவர் மு.க. அழகிரி, செல்வண்ணன், செல்வி, கனிமொழி, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் கீழே இறங்கி வந்தார்கள். நான் தான் கேட்டேன், எங்கே செல்கிறீர்கள் என்று. எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன் என்றார். எதற்காக என்று கேட்டபோது தளபதி சொன்னார், தலைவர் விரும்பியது மெரினாவில் ஒரு 6 அடி இடம். அந்த 6 அடி இடத்தை கலைஞருக்கு கேட்பதற்காக எடப்பாடி வீட்டுக்கு போகிறோம். கட்சி சார்பாக கேட்டால் கூட அவர் வேறு விதமாக கருதி கொள்வார். அவருடைய பிள்ளைகள் என்கிற முறையில் எங்கள் தந்தைக்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய பணி என்று கருதி கொண்டு கௌரவம் பார்க்காமல், யார் என்று பார்க்காமல் நேரடியாக போய் எடப்பாடி வீட்டுக்கு போனார். எடப்பாடி இடத்தில் 6 இடத்தை கேட்டபோது 1 மணி நேரம் கழித்த மருத்துவமனைக்கு திரும்பி வந்தார். வருகிற போது குனிந்த தலையோடு தளபதி வந்தார். அவரை பார்த்து கேட்டோம், முடியாது என்று சொல்லிவிட்டார். யாருக்கு? 80 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே அரசியல் நடத்திய ஒரு தலைவருக்கு, அவங்க தலைவர் எம்ஜிஆரையும் அறிமுகப்படுத்தினவர், அவங்க தலைவி ஜெயலலிதாவையும் அறிமுகப்படுத்தினவர் கலைஞர் தான். அந்த ஜெயலலிதாவுக்கு அம்மா சந்தியா இருக்குப்பார், சந்தியா தான் அது பேர்.
சந்தியா, அதற்கும் சினிமாவிலே வசனம் எழுதி கொடுத்தவர் கலைஞர். அவருக்கு 6 அடியே கொடுக்க முடியாது. இந்த அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலே குடைபிடிப்பான்னு சொல்வார்களே, அந்த எடப்பாடி முடியாதுன்னு சொன்னான். உடனடியாக அங்கேயே சொன்னோம், நீதிமன்றத்துக்கு செல்கிறோம், தலைவருக்கு இடம் கிடைத்தால் உயிரோடு வருகிறோம், இல்லை என்றால் கலைஞரோடு மாண்டு விடுகிறோம் என்று சொல்லி சவால் விட்டு அங்கேருந்து கிளம்பி நீதிபதி வீட்டுக்கு போனோம். இரவு 10:30 மணி. அந்த நீதிபதி நல்ல வேலையா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து, இந்த கம்பெனியாக இருந்தால் நிச்சயமாக வேறு மாதிரி ஆயிரும். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் எங்கள் படபடப்பை பார்த்துவிட்டு பதற்றப்படாதீர்கள், இந்த வழக்கை நான் அவசர வழக்காக விசாரிக்கிறேன், ஆனால் ஹைகோர்ட்டுக்கு சென்று அதை நம்பர் பண்ணிட்டு வந்துடுங்க, பிபிக்கு நோட்டீஸ் கொடுத்துருங்க என்று அந்த நீதிபதி சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓடோடி வந்து அந்த நம்பரிங் கிளார்க் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது மண்ணடிக்கு பக்கத்தில் ஒரு தெருவில் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னோம். அன்றைக்கு எந்த பஸ்ஸு ஓடலை, மயான அமைதி, ஆள் நடமாட்டமே கிடையாது. இரவு 11 மணிக்கு அந்த கிளார்க்குடைய வீட்டினுடைய கதவை போய் தட்டுறோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நைட்டி ட்ரெஸ்ஸோடு இருந்த அந்த அம்மையார் இப்படி சொன்ன உடனே அந்த அம்மையாருக்கு கெஞ்சி கேட்ட போது கணவனிடத்தில் கூட சொல்லாமல் ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு வந்து நேரடியாக ஹைகோர்ட்டில் நம்பர் பண்ணி கொடுத்தது. அப்பொழுது நன்றின்னு சொன்னபோது என்ன சொல்லிச்சு தெரியுமா? சார், நன்றி சொல்லி எனக்கு கேவலப்படுத்தாதீர்கள், இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன்னா அது காரணம் கலைஞர்னு சொல்லி. அந்த பெண்மணி மட்டும் அன்றைக்கி அந்த நம்பர் பண்ணிடலன்னா நீ கலைஞருக்கு நான் கிடைச்சிருக்காது. ஒரு அரை நாள் தள்ளி காலையிலன்னா முடிஞ்சு போயிருக்க கதை, கிடைத்திருக்காது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன்னு சொன்னால், பெண்ணுக்கு ஒன்று செய்தால் அதை நன்றியோடு இணைத்து பார்க்கிற இனம்தான் பெண்ணினம் என்பதை உணர்ந்துதான் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி எல்லாம் இலவச பஸ்ஸு, புதுமை பெண் திட்டம், 1000 ரூபாய் கொடுத்த உடனே ஆர்டி சேகரோ மூர்த்தி நாங்கள் எல்லாருமே பல தேர்தலில் பார்த்தவங்க தான். இந்த ஒரு தேர்தலிலே ஒரு தெருவுக்கு போனால் ரெடிமேடாக சில பொம்பளைங்க ஒரு 10 கேள்வி வச்சுருக்கோம். இப்போ தான் கண்ணு தெரியுதா? முன்னால் தான் வந்துட்டு போயிருப்பார் சேகர் தெருவில். ஆனால் அந்த ஓட்டு கேட்க வரும்போது கேட்குறது ஒரு ஸ்டைல், ஒரு ஃபேஷன். கேட்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்குன்னு ஒரு 10 கம்பெனி இருக்கும் ஒரு தெருவுக்குள்ளே நுழைஞ்சு. இப்போ தான் கண்ணு தெரியுதா, இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு அப்புறம் வேறு மாதிரிலாம் பண்ணோன்னு சரியாயிடும். ஆனால் இந்த தேர்தலிலே நான் மனம் விட்டு சொல்கிறேன், எந்த தெருவிலும் எந்த மகளிரும் அதை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் சொன்னது, அந்த மகராசனுக்கு போடாமல் யாருக்கு போடுவேன்னு சொன்னாங்க. அதனால்தான் மோடி 8 முறை வந்து ஒன்றும் பருப்பு வேலைங்க. விவேகானந்தா சிலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணார், அதுவும் ஒன்றும் எடுபடலை. மந்திரியாக வந்து போனானுங்க, பத்திரிகைக்காரெல்லாம் எழுதினான், டிவிக்காரெல்லாம் போட்டு காட்டினான். எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்னென்னா குத்தடிச்சானுங்க. 400 இடங்களே வெற்றி பெறும், தமிழ்நாட்டில் 13 இடம் வெற்றி பெறும் டிவியில் சொல்கிறாங்க. அத்தனையும் சொன்னார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, நான் பல தேர்தலில் இந்த ஆண்கள் பெட்டி எம்ஜிஆர் என்னைக்கு கட்சி விட்டு போனாரோ அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலிலும் கவுண்டிங்கு போகும்போது இந்த ஆம்பளைங்க பூத்து பொட்டியை உடைச்சா சந்தோஷமாக இருக்கும், லீடிங்கில் இருக்கும். இந்த பொம்பளைங்க பூத்தை உடைச்சா இந்த லீடிங்கையும் சாப்பிட்டு அது லீடிங் பண்ணி ஜெயிச்சிட்டு போடுவாங்க. ஆனால் இந்த முறை சொல்கிறேன், நான் இந்த ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த டிஆர் பாலுக்கு இந்த முறை தான் நான் சீஃப் ஏஜெண்ட்டாக போனேன், கவுண்டிங் ஏஜெண்ட்டாக போனேன். அப்போ இந்த இவிஎம் பாக்ஸ் உடைக்கும் போது பார்த்தேன், இந்த லேடிஸ் பூத்தில் 170% ஓட்டு உதயசூரனுக்கு தான் விழுந்தது. அதனுடைய விளைவு எங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் 4,80,000 ஓட்டில் டிஆர் பாலு. எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் செஞ்சோம், ஏதோ கேடு விளைவிக்க வேண்டும் என்று சில நயவஞ்சகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை முறியடிப்பதற்காக கழகத் தோழர்களை எல்லாம் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன், ஒவ்வொரு பகுதியிலும் யாராவது இப்படிப்பட்ட வியாபாரம் செய்கிறவர்கள் இருந்தால் எந்த விதமான அச்சமோ பயமோ தேவையில்லை. நேரடியாக எங்களுக்கு வந்து தலைமை கழகத்தில் சொல்லுங்கள். காரணம், இதை நம்ம எடுக்கலைன்னா யாரும் பண்ண மாட்டோம்.
இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். காரணம் எதிரிகள் நிறைய ஆகிட்டான். அவனே காசு கொடுத்து இல்லைன்னு சொல்லுவான், விஷ சாராயத்தை கலந்து கூட செய்வான். ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் இதுபோல் போதைப் பொருட்கள் விற்கிறது எல்லாரும் தெரியும். இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்கு தெரியல. அப்படி தெரியலன்னு சொன்னால் அவர் வட்ட செயலாளர் இருக்கார் மீறிடும். காரணம் தெரிஞ்சால் தான் வட்ட செயலாளர் இருக்கணும். ஏன்னா வட்ட செயலாளர் இருந்தால் அந்த வாரில் என்னென்ன நடக்குது, எத்தனை தெருவு இருக்குது, யார் யார் ஓட்டுறது, யார் நம்ம ஓட்டுறது, யார் ஏடிஎம்கே ஓட்டு போடுறவன், யார் நடுநிலையாக எல்லாம் தெரிந்தவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வட்ட செயலாளராகவும் பிஎல் 8 இருக்கிறாங்க. அவர் மூலமாக சேகரித்து தகவல் சொல்லி இந்த ஆட்சிக்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.